வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க போவது 3 highly profitable யூடியூப் சேனல் நிச்சய பற்றி பார்க்க போகிறோம். ஒரு யூடியூப் சேனலை உருவாக்குவதற்கு முன்னம் எங்களிடம் எழுகின்ற முக்கியமான ஒரு கொஸ்டின் என்று பார்த்தால், எந்த டைப் ஆஃப் வீடியோவை மேக் பண்ணுவதன் மூலம் கூடுதலான பணத்தை மேக் பண்ணிக்கொள்ளலாம் என்பது தான். அதற்கான ஆன்சரை தான் இந்த வீடியோ உங்களுக்கு தரப்போகின்றேன். அது மட்டும் இல்லாமல் எனது சேனலின் முக்கிய நோக்கமே ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ், பர்சனல் க்ரோத், கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஹவு டு மேக் மணி என்கின்ற விஷயம் என்பதனால் இந்த வீடியோ உங்களுக்கான பிரயோசனத்தை தரும் என்று நம்புகின்றேன். அது மட்டுமில்லை, இப்படிப்பட்ட பல வீடியோக்கள் தொடர்ந்து தான் வரப்போகின்றன. இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டி அதை செய்வது மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் நான் செய்கிற வீடியோ வந்து அடையும். அதை மறந்துடாங்க. அது மட்டுமில்லை, இந்த சேனலுக்கு இதுதான் முதல் தடவை சொன்னால் வெல்கம் டு மை சேனல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பட் மறந்துடாமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விடுங்கள். அதே சமயம் இந்த வீடியோ ஏதாவது ஒரு பிரயோசனத்தை உங்களுக்கு தந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்கள். அப்போது தான் யூடியூப் கூட இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும். சரி, அந்த வகையில் முதலாவது ஹைலி பேயிங் நிச் என்னென்னு பார்ப்போமானால் ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்கை சொல்லிக்கொள்ளலாம். இப்போது இந்த ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த பிஸ்னஸும் தங்களது வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினை ரன் பண்ணும் பொழுது அவர்கள் பே பண்ணுகின்ற அவரேஜ் கோஸ்ட் பர் 1000 வியூ என்பது வந்து பிட்வீன் 15 to 30 பவுண்ட்ஸாக இருக்கின்றது. ஒரு உதாரணத்துக்காக நீங்களும் ஒரு ஃபைனான்ஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி அதில் போடுகின்ற வீடியோவில் இப்படிப்பட்ட எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் யூடியூப் என்பவர்கள் வந்து அதற்காக 60% உங்களுக்கு தருவார்கள், 40% தான் தங்களுக்காக எடுத்துக்கொள்வார்கள். அந்த வகையில் நீங்கள் போடுகின்ற ஒரு வீடியோவுக்கு மேபி ஒரு 1000 அல்லது மேபி 10,000 வியூ வருது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி பார்ப்பீர்களானால் 10,000 என்பது வந்து அதை வந்து 1000 per view என்பதனால் 1000 நாங்கள் பிரிக்க வேண்டும். அப்படி பிரித்தீர்களானால் உங்களுக்கு தெரிகின்றது 10 என்பது. இப்போது 10 என்பதை இப்போது அவரேஜாக நான் சொல்லியிருக்கின்றேன் 15 to 30 பவுண்ட்ஸ் அவர்கள் per 1000 வியூக்கு பே பண்ணுறான்னு சொல்லுகின்றார்கள். ஸோ நாங்கள் ஒரு மினிமமாக பார்ப்போம் என்றால் கூட ஒரு 15 போட்டீர்களானால் இப்போ உங்களுக்கு தெரிகின்றன ஒவ்வொரு 10,000 வியூ அந்த வீடியோவுக்கு கிடைக்கும் பொழுது நியர்லி 150 பவுண்ட் வந்து அவர்கள் தருவார்கள். ஸோ இது ஒரு பேசிக்காக நான் சொல்லுகிறோம். இதை நீங்கள் ஒரு மேபி 100,000 வியூ வந்தால் அது எப்படி இருக்கும், 1 million வியூ வந்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் ஒரு 10,000 வியூக்கு நியர்லி 150 பவுண்டுக்கு கிட்ட மேக் பண்ணி கொள்ளலாம் என்பது தான் அவரேஜாக பார்க்கக்கூடிய இருக்கின்றன. இதுக்கான உதாரணமாக பல யூடியூப் சேனல்களை சொல்லிக்கொள்ளலாம். அந்த வகையில் ஒரு உதாரணம் என்று பார்ப்போமானால் இந்த கிராம் ஸ்டெஃபன் என்கின்ற சேனலை சொல்லிக்கொள்ளலாம். என்று சொன்னால் இவர் தான் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் மெம்பர் ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ செய்கின்ற ஒரு யூடியூப் சேனலாக இருக்கின்றன. அவர்கள் க்ரோத் என்று பார்த்தீர்களால் நியர்லி 4.1 million சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போது அவரிடம் இருக்கின்றார். ஸோ அந்த சேனலை குயிக்காக ரிவ்யூ பண்ணி விடுவோம். அந்த வகையில் பாருங்கள், அவர் வந்து போடுகின்ற எல்லா வீடியோவுமே பர்சனல் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவாக இருக்கின்றன. ஆனால் இப்போது அவர் க்ரோத் ஆன விஷயம் வந்து 4.1 million இருக்கின்றன. இதே மாதிரி பல அதர் பர்சனல் ஃபைனான்ஸ் யூடியூப் சேனல்கள் இருந்தாலும் இவர் தான் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அல்லது வெல் நோவன் பர்சன் என்று சொல்லிக்கொள்ளலாம். என்று சொன்னால் நியர்லி 7 to 8 வருஷத்துக்கு முன்னமே இவர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டார். இவர் வந்து ஆயிரக்கணக்கான வீடியோவை இதுவரையும் அப்லோட் பண்ணி இருக்கின்றார். ஆனால் இப்போது சோஷியல் பிளேட் என்கின்ற ஒரு வெப்சைட் இருக்கின்றது. இந்த வெப்சைட்டில் பொதுவாக யூடியூப் நபர்களின் சேனல் ஐடியை போடும் பொழுது அவர்கள் ஒரு ரெண்டமான ஒரு அவரேஜான ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்வார்கள். எவ்வளவு வியூ கிடைக்கின்றது, அது மட்டுமில்லை எவ்வளவு அமௌண்ட் அவர்கள் மேக் பண்ணிக்கொள்வார் என்பது தான். அந்த வகையில் இவர் கிராண்ட் ஸ்டெஃபன் என்கின்ற சேனலை நீங்கள் பார்த்துக்கலானால் சொல்வது வந்து ஆல்மோஸ்ட் 20 million வியூ per month எடுக்கின்ற என்பதும், அதே சமயம் பிட்வீன் 3000 to 50,000 பவுண்ட்ஸ் வந்து எவ்ரி மந்த் அவர் மேக் பண்ணுகின்றார் சொல்லுகின்றார்கள். ஆனால் இது எதின் பேஸில் பார்த்துக்கலானால் இந்த சோஷியல் பிளேட் என்பது வந்து வெறும் ஒவ்வொரு 1000 வியூக்கும் பிட்வீன் 25% to $4 சொல்லுகின்றார்கள். இந்த 25% to $4 என்பது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அல்லது பிளாக் பண்ணுகின்ற அப்படிப்பட்ட யூடியூப் சேனலுக்கு தான் இந்த அமௌண்ட் கொடுப்பார்கள். பட் ஃபைனான்ஸ் என்பது வந்து அதுக்கான பேமெண்ட் வந்து ஹையாக இருக்கும், பிட்வீன் 15 to 30 பவுண்ட்ஸ் தான். ஸோ அப்படி அந்த வகையில் இப்போது இவர் எடுக்கின்ற இந்த அவரேஜின் படி நாங்கள் எவ்வளவு என்று பார்ப்போம். ஆனால் பாருங்கள், அவருக்கு கிடைப்பது வந்து 19 மில்லியன் என்பது இல்லையா. ஸோ 19 மில்லியனை நாங்கள் போட்டு விடுவோம். அப்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அமௌண்ட் உண்மையில் இவர் மேக் பண்ணுகின்றார் என்பது தான். அதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக அவர் யூடியூப் சேனல்லையே ஹவு மச் ஐம் ஏர்னிங் என்கின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கார். அதை பார்த்துக்கலாம், உங்களுக்கு புரியும். அது மட்டுமில்லை, இந்த கிராண்ட் ஸ்டெஃபன் என்கின்ற நபர் இந்த யூடியூப்பில் மட்டுமில்லை அவர் தனக்கான கோர்ஸை செல் பண்ணுகின்றார். பல விஷயங்களை இந்த யூடியூப் சேனலில் செல் பண்ணும் மூலம் கூட மல்டிபிள் ஏர்னிங் ஸ்ட்ரீமையும் அவர் செய்து கொள்கின்றார். ஸோ அது கூட வருங்காலத்தில் நீங்கள் கூட செய்யலாம். ஒரு வேளை இப்படிப்பட்ட யூடியூப் சேனலை உருவாக்கினால்
நீங்கள் க்ரோத் ஆனதுக்கப்புறம் அதையும் செய்து கொள்ளலாம். இப்போது இந்த 19 மில்லியனில் இருந்து எவ்வளவு மேக் பண்ணுங்கிறான்னு பார்த்து விடுவோம். ஸோ இது வந்து 190,000, 1.9 மில்லியன், 19 மில்லியன். இதை 1000 பிரித்தீர்களானால் உங்களுக்கான டோட்டல் நம்பர் கிடைக்கும். ஸோ 19,000. இதிலிருந்து ஒரு $15 என்பது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியர்லி 285,000 பெர் மந்த் மேக் பண்ணி கொள்ளுவார். ஸோ இதுவரை மேலும் மேக் பண்ணி கொள்ளலாம். பட் இது ஒரு அவரேஜாக எடுக்கும் அமௌண்ட்டாக நான் கருதுகின்றேன். அது மட்டுமில்லை பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இதிலிருந்து என்ன புரிகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃபைனான்ஸ் அல்லது இன்வெஸ்டிங் சம்மந்தப்பட்ட சேனல் மேக் பண்ணும் பொழுது உங்களுக்கு யூடியூப் பே பண்ணுகின்ற CPM என்பது வந்து ஆல்வேஸ் ஹாயாக இருக்குது. சரி, வாங்க இப்போது இரண்டாவது நிச் என்னென்று பார்த்து விடுவோம். அது வந்து மேக் மணி ஆன்லைன் என்கின்ற ஒரு நிச்சாக இருக்கின்றது. இப்போது இவர்களின் அவரேஜ் CPM என்பது வந்து பிட்வீன் சேம் அமௌண்ட் தான், 15 இருந்து $30 இருக்கின்றன. அதற்கான உதாரணம் என்று பார்ப்போமானால் பல சேனல்கள் இருக்கின்றன. அது நீங்கள் யூடியூப்பில் போய் மேக் மணி ஆன்லைன் என்று அடித்தீர்களானால் பாருங்கள், பல பேர்கள் இப்படிப்பட்ட வீடியோக்கள் செய்கின்றார்கள். அது எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கான நீச் என்பது வந்து அதிலேயே சப் நீச்சுகள் இருக்கின்றன. அதாவது வந்து அமேசானில் எப்படி மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது ஃபேஸ்புக்கில் எப்படி மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது அஃபிலியேட் மார்க்கெட் மூலம் எப்படி மணியை மேக் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமிலிருந்து எப்படி மேக் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுவதன் மூலம் எப்படி மேக் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது பிளாக் எழுதுவதன் மூலம் எப்படி மேக் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி பல விதமான வழிகள் இருப்பதை அவர்கள் சொல்லுவார்கள். அது மட்டுமே சில பேர்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுவது, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவது, அல்லது யூடியூப்பிலிருந்து எப்படி மேக் பண்ணுவது, அல்லது டிக்டாக்கிலிருந்து எப்படி மேக் பண்ணுவது, அல்லது இன்ஸ்டாகிராமிலிருந்து எப்படி மேக் பண்ணிக்கொள்வது, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவது மூலம் எப்படி மேக் பண்ணுவது, ஆயிரக்கணக்கான மெதேட்டுகளை அவர் சொல்வார்கள். ஸோ அப்படி கூட மேக் பண்ணுகின்ற அந்த வீடியோவை நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் கூட பணத்தை மேக் பண்ணிக்கொள்ளலாம். அந்த இதுக்கு வந்து அவரேஜாக சொல்லுகின்ற இந்த CPM என்பது வந்து பிட்வீன் 15 £30 ஸ்டில் இருக்கின்றன. மூன்றாவது நிச் என்னென்று பார்ப்போமானால் எஜுகேஷன் அண்ட் ஹவு டு சேனலை சொல்லிக்கொள்ளலாம். இதற்கான அவரேஜ் கோஸ்ட் per 1000 வியூ என்பது வந்து பிட்வீன் £5 இருக்கின்றன. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான சேனலை சொல்லுவோமானால் ஜஸ்டின் ப்ரவுனை சொல்லிக்கொள்ளலாம். இந்த சேனல் மெயினாக என்னென்று பார்த்துக்கலானால், ஒரு சாஃப்ட்வேர் டூல்களை எப்படி யூஸ் பண்ணுவது, அல்லது ஒரு ஸ்டூடியோவை எப்படி செட் பண்ணுவது, அல்லது யூடியூப் வீடியோ செய்யும் பொழுது எப்படி பெட்டராக மேக் பண்ணிக்கொள்ளலாம், அதே மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேர் டூல்களை என்னென்னமாக யூஸ் பண்ணிக்கொள்வது, யூடியூப்பில் எந்த டைமில் வீடியோவை போஸ்ட் பண்ண மூலம் கணக்கு வியூ எடுத்துக்கொள்வது, அப்படிப்பட்ட பல சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருக்கின்றன. இது எல்லாமே ஒரு ஹவு டு அல்லது டியூட்டோரியல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்களாக இருக்கும். இதே மாதிரி பல எஜுகேஷன் சேனல்கள் இருக்கின்றன. அதில் மெயினாக நீங்கள் உங்களது என்ன எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் இருப்பீர்களானால், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருந்தால் கோடிங் பண்ணுவது எப்படி, அல்லது ஒரு ஆப் டெவலப்பராக இருந்தால் ஆப்பை எப்படி மேக் பண்ணுவது, இல்லை ஒரு மார்க்கெட்டராக இருந்தால் எப்படி மார்க்கெட் பண்ணுவது, ஒரு சேல் பண்ணும் நபராக இருந்தால் எப்படி சேல் பண்ணுவது, அல்லது ஒரு ஜட்ஜ் அல்லது ஒரு லோ சம்பந்தப்பட்ட ஃபேமில் நீங்கள் பண்ணால் அங்கு செய்கின்ற விஷயங்கள், அது மட்டுமில்லை ட்ராவல் அல்லது வேறொரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் படிக்க வரும் நபராக இருந்தால் அதை எப்படி விசா எடுப்பது, அல்லது எங்கு ஒரு எப்படி கோர்ஸ் அப்ளை பண்ணுவது, எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண என்ன பெட்டர் ஜாப்பர் எடுக்கலாம், அப்படிப்பட்ட பல எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கு செய்யக்கூடிய சேனல்கள் கூட இருக்கின்றன. அது மாதிரி கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி கிரியேட் பண்ணுவதன் மூலம் கூட இந்த யூடியூப் சேனலிலிருந்து நீங்கள் பணத்தை மேக் பண்ணிக்கொள்ளலாம். அதற்கான ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஒரு கோஸ்ட் per 1000 வியூ என்பதுக்கான இது என்னென்று பார்த்தீங்கன்னா பிட்வீன் £5 இருக்கின்றது. இப்போது இந்த ஜஸ்டின் ப்ரவுன் என்கின்ற சேனலை பார்த்துக்கலாம்னா இவங்க சொல்லுகின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நியர்லி 1.8 மில்லியன் வியூ வருகின்றன்னு சொல்கிறார்கள் பெர் மந்த். அவர் ஏர்ன் பண்ணுகின்றது வந்து பிட்வீன் £297 £4,800 சொல்லுகின்றார்கள். ஆனால் பேஸ்ட் ஆன் இந்த 25 சென்ட்ஸிலிருந்து $4 per 1000 வியூ என்பது, இந்த $4 per 1000 வியூ என்பது வந்து பொதுவாகவே என்டர்டைன்மெண்ட் பிளாக் பண்ணுகின்ற யூடியூப் சேனலாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சேனல் இப்படி இருப்பதனால் கூடுதலாக இவர் வந்து நியர்லி ஒரு 20,000 to 30,000 பவுனுக்கு கிட்ட மந்த்லி மேக் பண்ணும் என்பது தான் எனது கணிப்பாக இருக்குது. அது மட்டுமில்லை அவர் வீடியோவிலேயே சொல்லியிருக்கின்றார் நியர்லி 300,000 மேக் பண்ணுங்க சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கான காரணம் என்று பார்த்தால் இந்த யூடியூப் சேனலிலிருந்து மேக் பண்ணுகின்ற மட்டுமில்லை அவரின் இன்கம், அவர் வந்து கோர்சல் பண்ணுகின்றார், அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவது, அதாவது வந்து பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் செய்வது, அப்படி அதெல்லாம் கம்பைன் பண்ணி நியர்லி 300 1 மில்லியன் பவுண்ட்ஸ் per இயர் மேக் பண்ணுகின்றார் என்று சொல்லுகின்றார். ஸோ அதுதான் அவர் வீடியோவில் போட்டிருக்கின்ற ஹவு மச் மணி மேக் பண்ணணும் என்பது. ஸோ இதிலிருந்து புரிகின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட்டை விட எஜுகேஷன் அல்லது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னு சொன்னால் ஹவு டு மேக் மணி என்கின்ற சேனல்களில் வந்து ஹைலி
மேக் பண்ணலாம் என்பது தான் இந்த கருத்து. ஸோ இது செய்வதற்கான நோக்கம் ஆல்ரெடி சொல்லியிருக்கின்றேன். எனது சேனலில் எப்படி மணி மேக் பண்ணுவது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் அல்லது கிரிப்டோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதனால் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிரயோசனம் தந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்கள். இதுவரையும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டி அதையும் செய்யுங்கள். அதே சமயம் இதே மாதிரியான பல வீடியோக்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகின்றேன். அப்படி நீங்களும் பிலீவ் பண்ணினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். நான் உங்களை என்னோட வீடியோ சந்திக்கின்றேன். அண்ட் குபாய்.